தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். நேற்று தனியார் தொலைக்காட்சி நடத்திய ஒரு விவாத மேடை, அதை தொடர்ந்து அந்த மேடை நிகழ்ச்சி முடிந்த பிறகு வெளியில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கு இடையே நடந்த ஒரு தகராறு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்குது. இதை குறித்து கூடுதல் தகவல் தர தமிழக பாஜக இளைஞர் அணியின் மாநில தலைவர் டாக்டர் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு தகவலை பெறுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். எல்லாம் ஓகேவா? எல்லாரும் சேஃபாக வந்துட்டீங்களா? நேற்று ஒரு 3 பேருக்கு கொஞ்சம் பலத்த காயம். ஸோ அவங்க இன்னும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஜிஹெச்சில் நைட்டு பார்த்துட்டு இப்போது ப்ரைவேட்டாக பார்த்துட்ருக்கோம். மற்றபடி ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். இது எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா இந்த விவாத மேடைகள் நிகழ்ச்சி நடக்கும்போது பாதுகாப்பாக இருக்குன்ற உணர்வோடு தான் மக்கள் வராங்க, தொண்டர்கள் வராங்க. அந்த இடத்துல திமுகவினர் திடீர்னு விவாதம் ஆரம்பிக்கும்போது வரல. அங்கே நடந்த ஒரு சின்ன பிரச்சனையினால் ஒரு பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர் திமுகவினரை வரவழைத்து அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் 2 மணி நேரம் வெளியே காத்திருந்து இவ்வளோ பேரை மொபிலைஸ் பண்ணி உள்ளே அவர்கள் ஆயுதங்களோட சோடா பாட்டிலு, கத்தி, கட்டைகள் இதெல்லாம் கொண்டு வெயிட் பண்ணி நம்மளை தாக்குற அளவுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். காவல்துறையினருக்கு உள்ளே இருக்கும்போதே நாங்கள் தகவல் கொடுத்தோம். அப்போ காவல்துறையினர் 10-20 பேர் வந்துட்டாங்க. ஆனால் எங்களை காப்பாற்ற வந்த காவல்துறையினர் மீது திமுகவினர் தாக்குறாங்க. அதில் காவலர்களுக்கும் பலத்த காவல்துறையினரையே திமுக தாக்குறாங்க எங்கள் கண்ணு முன்னாடியே. அதாவது என்னை தாக்குறதுக்கு ஒரு 20-30 பேர் ஓடி கோவமாக வரும்போது காவல்துறையினர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணி என்னை ஒரு கேட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுறாங்க. அந்த கேட்டுக்குள்ளே என்னை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையினரை ஹெல்மெட் போட்டு அடிக்கிறாங்க, கையில் அடிக்கிறாங்க, தாக்குதல் பண்ணுறாங்க. அதில் ஒரு காவலருக்கு கையில் ஃபுல்லாக ரத்தம் வந்ததெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்போ காவல்துறையினர்கிட்ட கேட்டால் அந்த தகவல்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளராக எனக்கு என்ன அதிர்ச்சி அப்படின்னா, நேற்று அந்த தகராறு நடந்தது உங்களுக்கும் ஒரு பத்திரிகையாளருக்கும். கரெக்ட். ஆனால் திமுக நிர்வாகிகள் ஏன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும்? அதுதான் இவர் போய் கூப்பிடுறாரு. இப்போ உள்ள அரங்கில் திமுகவினர் ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். மொத்தம் 100 பேர் அந்த ஆடியன்ஸில் இருக்கிற இடத்துல. பிஜேபி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், அதிமுகலாம் இருந்தாங்க. உள்ள ஒருத்தர் தான் இருந்தார். அதனாலேயும் என்னமோ கோச்சிக்கிட்டு இந்த பத்திரிகையாளர் வெளியே போயிட்டு மொபிலைஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரு வீடியோ போடுறாரு. அதிலே சொல்கிறார், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேகர் பாபுனுடைய ஆளுங்க, நாங்களாம் திமுக காரங்க, வெளியே வரட்டும், ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு வீடியோ அவரே போட்டிருக்கார். செல்ஃப் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அவருடைய பேஜில். இப்போ இந்த ஆயுதங்களோடு வருவாங்க, தாக்குதலுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்றது தெரில. இதில் இன்னொன்று அதிர்ச்சி என்னென்னா, இந்த ஸ்கஃபுல் நடந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு மின் விளக்குகள் முழுவதுமாக அணைக்கப்படுது. அப்போ அரங்கத்துக்கு வெளியே ஃபுல்லாக அடிக்கிறாங்க. அப்போது அந்த திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் கிட்ட இந்த பத்திரிகையாளரே சொல்கிறார், அண்ணா நீங்கள் வெளியே போங்க, 10 நிமிஷம் மட்டும் விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க மிகப்பெரிய திட்டமிட்டு தான் வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஒரு முதியவர் ஒருத்தர், அவர் பிஜேபி கிடையாது, எந்த கட்சின்னு தெரில, ஒரு வேளை ஒரு ஆடியன்ஸாக கூட பார்க்குறதுக்கு வந்திருக்கலாம். அவர் இந்த திமுகவினர் செய்வதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த திமுகவினர் அவரை பிடித்து அந்த செல்ஃபோனை போட்டு கீழே போட்டு உடச்சி அவரையும் போட்டு தாக்கி அவர் உயிர் பிழைத்தா போதும்ன்று வெளியே போயிருக்கார். இப்போது இது எல்லாமே கண்டிப்பாக அந்த அரங்கத்துக்குள்ளே சிசிடிவி கேமரான்னு இருந்தால் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதனால் நாங்கள் காவல்துறையினர்கிட்ட கம்ப்ளைண்ட்லேயும் கொடுத்துருக்கோம், நேரடியிலையும் சொல்லியிருக்கேன். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் கைப்பற்றி அத்துமீறி உள்ளே நுழைந்தது யார், ஆயுதங்களோடு வந்தது யார், இவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழகம் முழுக்க போராட்டம் செய்வோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஏத்தாப்புலே இருக்குது இந்த பில்டிங். தந்தியினுடைய அலுவலகம் என்பது ஒரு பழமை வாய்ந்த ஒரு பத்திரிகை அலுவலகம். அந்த அலுவலகத்துக்குள்ளே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வெளியவே இப்படி ஒரு ரவுடிசத்தை கட்டவிழ்க்கிறார்கள் என்றால் இப்போ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன இருக்குது, பாதுகாப்பு என்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு கேள்வி. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? விவாத மேடையில் என்ன நடந்தது? இல்லை, விவாத மேடைக்குள்ளே என்ன நடந்ததுன்னா, நான் பேசும்போது சொன்னேன், பொங்கலுக்கு இந்த வருஷம் 3000 கொடுக்குறீங்க, போன வருஷம் கொடுக்கல, அதற்கு முன்பு 2024 தேர்தல் அப்போ கொடுத்தீங்க, இப்போ தேர்தலுக்காக மட்டும் ஏன் கொடுக்குறீங்க, அப்போ திமுக ஆட்சி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டேன். இதுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிஏ ஒன்றும் பதில் சொல்லல. ஆனால் பத்திரிகையாளர் சொல்கிறார், இல்லை போன வருஷம் நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம். அப்போது கீழே இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும், பிஜேபி மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சி, தாவேகா கட்சி, அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க போன வருஷம் 1000 ரூபாய் கொடுக்கல, பொய் சொல்லாதீங்கன்றார். உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். அடுத்தது மகாராஷ்டிராவில் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது கீழே இருக்கிற ஆடியன்ஸ்லேருந்து யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு முதல்ல வாப்பா, அப்புறம் அங்கே போகலாம் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. அப்போது அங்கே திமுகவினர் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் கை தட்டுறதுக்கு.
அப்போ இவர் இப்படி பொய் பேசும்போது அதை வந்து இடைமறித்து கீழே இருக்கக்கூடியவர்கள் சொன்னதுனால அவருக்கு கோபம். அவர் வந்து வெளியே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்ற விவாத மேடைகளில் தொடர்ச்சியாக இப்படி கீழே இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது. எங்களுக்கு எதிராகவே நிறைய மேடைகளில் நடந்திருக்கு. ஆனால் இது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு வெளியே போனவர் அப்படியே போயிருந்தா பரவாயில்ல, வெளியே நின்று ஃபோன் பண்ணி அமைச்சருக்கே ஃபோன் பண்ணதாக கேள்விப்படுறோம். ஃபோன் பண்ணி இவர்களெல்லாம் வரவழைச்சு அங்கே நிறைய பெண்களை வர வச்சு பெண்களை ஒரு கேடயமாக, எப்பயுமே நீங்கள் டெல்லி தாக்குதல்லாம் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு வன்முறை சம்பவம் செய்யும்போது பெண்களை முன்னாடி நிப்பாட்டிக்குவாங்க ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு. அதே மாதிரியே பண்ணாங்க. நல்ல வேளை நாங்கள் வந்து சுதாரித்ததுனால இப்போ எஸ்கேப் ஆகிருக்கோம். இல்லைனா நிச்சயமாக மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கும், உயிர் பலியோ இல்லை மிக கடுமையான தாக்குதலோ நடந்திருக்குன்னு நினைக்கிறோம். அதனால் இதை காப்பாற்றியது இளைஞணியில் இருக்கக்கூடியவர்களும் குறிப்பாக போலீஸ்காரர்களும். இப்போ போலீஸ்காரர்களுக்கே அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தான் நிலைமை. சொல்லியிருக்கோம், என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களான்னு தெரியல. இன்றைக்கி போயிருக்காங்க அட்வொகேட். இப்போது போலீஸ்காரங்க தாக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் தாக்கப்பட்டிருக்கீங்க. இதில் ஒரு அமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயமும் நீங்கள் உங்கள் மூலமாக தெரிய வருது. அப்படி இருக்கும்போது அவரும் சென்னையை சார்ந்த முக்கியமான ஒரு அமைச்சர். சேகர் பாபு தொடர்பு இருக்கிறதுனாலேயே இந்த கேஸ் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இதில் நியாயமான ஒரு நீதி உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க? அந்த வளாகம் வருது அவரோட மாவட்டத்தில், அதனால் அவருக்கு வந்து ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக என்னன்னு தெரில. அவர் கூட இருக்கக்கூடிய அந்த சுகுமார்னு ஒருத்தர் அந்த பகுதி செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் தான் வந்து இந்த பிரச்சனையை பண்ணது. இந்த செந்தில்வேல் பேசுகிற வீடியோலேயே சுற்றி திமுககாரங்க இருக்கிறது நம்ம பார்ப்போம். அவர் சொல்கிறார், இவங்களாம் செந்தில் பாலாஜியோட போர்ப்படை தளபதிகள்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே கத்துறாங்க, வெளியே வாங்க பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சம்பவம் நடந்தது அவருக்கு தெரிஞ்சு அவர் ஏவி விட்டே நடந்திருக்கும். இப்போது எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்களா அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல. அடிபட்டிருக்கு, பிரச்சனையாக இருக்குது, வீடியோ எவிடன்ஸ் இருக்குது, தாக்க வராங்க, அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இப்போ இது எந்த மாதிரி போகுது அப்படின்றது தேர்தல் நேரத்தில் பொதுவாக எல்லாம் பக்குவமாக கையாளுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ இவர் பத்திரிகையாளராக இருந்தாலும் நேற்று எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அவர் திமுக காரர் அப்படின்னு ரொம்ப கருத்தே இல்லை. அதுக்கு இந்த விவாதம் நடந்த முன்னாடி நாள், இப்போ இது நடந்தது நியூஸ் 18 சேனலுக்காக, முன்னாடி நாள் தந்தி தொலைக்காட்சிக்காக இதே போன்று விவாதம் நடந்திருக்கு. அப்போது இன்பதுரை எம்பி, நாம் தமிழர்லேருந்து ஒரு கவிதான்னு ஒருத்தங்க, இவங்களாம் வந்தபோது அன்றைக்குமே தகராறு நடந்ததாக சொன்னாங்க. அன்றைக்குமே இவர் இது போன்று ரொம்ப வன்முறையாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு அங்கே இருந்தவங்களாம் சொன்னாங்க. அப்போது நேற்று நடந்ததுக்கு பழி வாங்கிறதுக்காகவோ இல்லை அந்த இன்சல்ட்டுக்காகவோ இல்லை அரங்கத்துக்குள்ளே திமுகவினர் யாருமே இல்லை அப்படின்ற கோபத்தினாலேயோ இவர் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அவர் வெளியே நின்று அவர் போடுற கோஷம்லாம் பாருங்களேன், அவர் எதுக்கு பத்திரிகையாளராக இருக்கணும், திமுகன்னு நேரடியாகவே வந்துடலாம் அப்படின்றதான் நம்ம அதுக்காக முயற்சி தான் எடுக்கிறாரோங்கிற சந்தேகம் வருது. என் கேள்வி என்னென்னா, வழக்கமாக இந்த தேர்தல் சமயத்தில் கொஞ்சம் பக்குவமாக இருப்பாங்க அரசியல்வாதிகள். ஆனால் இந்த பதட்டம் ஏன், இந்த கோபம் ஏன், இது எதனால் வந்து திமுக தரப்பில் இந்த மாதிரி? ஏன்னா குறிப்பாக இந்த வாக்குறுதிகள் பற்றி நம்ம தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே வரோம். அந்த மேடையிலுமே வந்து ஒரு வாக்குறுதிகளாக நம்ம படித்து அது கவுண்டர் கொடுக்கறதுனால இவங்க சொல்கிறாங்க கருத்துக்களால் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அதுக்கு அவங்க தயாராக இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்கள் வந்து கீழே யாரோ சத்தம் போட்டாங்கன்னா அனைத்து விவாதங்களையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்று நீங்கள் அங்கேயே இருந்து அதற்கு பதில் சொல்லியிருக்க வேண்டும், இல்லை நீங்கள் பாய்காட் பண்ணுறீங்க போகிறீங்கன்னா வெளியே போயிருக்கணும். வெளியே அந்த ஸ்டுடியோவுக்கு வெளியே நின்று இப்படி மொபிலைஸ் பண்ணி கட்சிக்காரரே பண்ணல. அதாவது இந்த 2 மணி நேரம் ஷூட்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த சேனல் நிர்வாகம் வந்து திமுக எம்பியை வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வெளியே பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் சமாதானம் பண்ணுங்கன்னு. தங்கத்தமிழ்ச்செல்வன் தேனி எம்பி அவர் போய் பேசுகிறாரு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு. அவர் பேச்சே கேட்கல அவங்க. அவர் உள்ளே வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் போனேன். ஏன்னா எனக்கு என்னென்னா, என்ன தம்பிங்க ஒரு 50-60 பேர் இருக்காங்க, இவங்க இப்படி ஆயுதங்களோடு வந்திருக்காங்கன்னா அவங்கள பத்திரமா வெளியே அனுப்பணுன்றது என்னுடைய நோக்கமாக இருந்தது. சரி, நான் போய் பேசலான்னு இவங்களோட போகும்போது தான் பேசுறதுக்கு போகும்போதே அட்டாக் பண்ண வராங்க. அப்போ ப்ரீ பிளான்டு ஒன்று. அங்கே திமுக எம்பி அவர் நியாயமாக நடக்க தான் ட்ரை பண்ணார். ஏன்னா அவர் உள்ளேயும் கரெக்டாக நடந்துக்கிட்டாரு, வெளியும் வந்து சமாதானம் பண்ணு. ஏன்னா அனுபவம் வாய்ந்தவர், இதெல்லாம் வேணாம். திமுக புதுசாக வந்ததுனால அப்படி இருக்குமோ? ஆமாம், அவர் அனுபவம் வாய்ந்தவர். அவரே எதுவுமே டென்ஷன் ஆகலை. நம்ம சொல்கிற கருத்துக்கள்லாம் நிதானமாக பதில் சொன்னார், கவுண்டர் கொடுத்தாரு, கரெக்டாக நடந்துட்டார். பட் இவர் திமுகவே இல்லை. இவர் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு? இவரை பற்றி நான் ஒரு கருத்தும் பேசலை, அங்கே இருக்கிறவங்களும் பேசலை. கூட வந்தவங்களும் திமுக காரங்களை வச்சுட்டு பண்ணுறாங்க. இவருக்காக திமுக காரங்க வரல. ஒரு எம்பி, அவர் தேனி எம்பி,
பழம்பெரும் அரசியல்வாதி, 30 வருஷமாக ஃபீல்டில் இருக்கார். இதற்கு முன்பு ராஜ்யசபாவில் இருந்திருக்காரு, 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அவருக்குன்னு திமுக காரங்க யாருமே வரல. பட் இவருக்கு எதுக்கு இவ்வளோ திமுக காரங்க வந்தாங்க? இவரை பேச விடாததுக்கு அவங்க ஏன் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க? இது இன்னும் புரியல. அப்போது அவங்க வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட வேண்டியதாக நான் திமுகவில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் இது இப்போ வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆதாரங்கள் இருக்குது. போலீஸாரை தாக்குவது, எங்களை தாக்குவது, அங்கே வன்முறை செய்வது. அந்த முதியவரை போட்டு நல்லா அடிச்சிட்டாங்க. அவர் யாருன்னு தெரியல. விசாரிக்க சொல்லியிருக்கோம். பொருட்சேதங்களும் நடந்திருக்கு. நிறைய பேரோட செல்ஃபோன் எல்லாம் போட்டு உடச்சிருக்காங்க. வீடியோ எடுக்கிறவங்களெல்லாம் பார்த்து இது வந்து அந்த லைட் ஆஃப் பண்ணுற நேரத்தில் எம்பி கிட்ட சொல்கிறாருங்க. இவர் பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு, 10 நிமிஷம் நீங்கள் வெளியே இருங்க, நாங்கள் உள்ளே போய் பார்த்துக்குறோம், இவங்களை என்னன்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்றாங்க. அப்போது கிளியர் கட் ஒரு வைலன்ஸ் பண்ணுறதுக்கானது. காட்ஸ் கிரேஸ் எதுவும் நடக்கலை. அதாச்சும் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும், உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் அப்படின்ற நிலைமையில் இப்போ இருக்கும்போது இதை காவல்துறையினரும் தமிழக அரசும் விசாரிக்க வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கை. நிச்சயமாக நீங்கள் பெரிய ஒரு நேற்று ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டும் வந்திருக்கீங்க. இன்னும் குணமடைஞ்சு வர வேண்டியவங்களும் இருக்காங்க. சீக்கிரம் அவங்களும் குணமடைந்து வீடு திரும்பணும் அப்படின்னு நாங்களும் சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம். நேர்களே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டயலாக் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஹைதராபாத்தினுடைய எம்பி ஒவைசியினுடைய தம்பி சொல்லியிருப்பார், ஒரு 10 நிமிஷம் இந்தியாவில் இராணுவமும் போலீஸும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்தியாவை நாங்கள் கைப்பற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே ஒரு பயங்கரவாத பேச்சை நேற்று பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் ஒருத்தர் வந்து பேசியிருக்கக்கூடிய தகவல்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ தேர்தல் நெருங்கும் போது வழக்கமாக அனைத்து கட்சிகளும் கொஞ்சம் வன்முறைகளை குறைத்து பக்குவமாக செயல்படக்கூடிய காட்சிகள் தமிழகம் பார்த்துருக்கு. ஆனால் தற்பொழுது ஆளக்கூடிய திமுக கட்சியும் திமுகவின் ஆதரவாளர்களும் இந்த பதற்றம் அடைவதற்கு என்ன காரணம்? மக்கள் மனசில் இருக்கக்கூடியதை அவங்க காதுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுச்சா? அதனால் இந்த பதற்றமும் கோபமும் மற்றவர்கள் மேலே காட்டுறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இதன் மூலமாக எழும்புது. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.